பாருங்க. ஜாஹிலியத்து காலத்து பண்பு அப்படியே திருப்பி 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 நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்குது. ஜாஹிலிய காலத்து பண்பாடு இருக்குது இல்ல, அது அப்படியே திரும்பி வருது நம்ம கிட்ட, நம்ம சமூகத்துக்கிட்ட அது அப்படியே வருது. நாகரிகம் என்ற பேரில் ஆடைகள் யாரை பின்பற்றோம்? ஆடைகள்ங்கிற விஷயத்துல, மார்க்கத்தை கல்வியை விட்டு தூரமாகிற விஷயத்துல ஜாஹிலிய காலத்து பெண்களை நிலைமை, ஜாஹிலியத்து காலத்து ஆண்களை நிலைமை இன்றைக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு பெண்ணு தனிய வெளியில வர மாட்டா, அதான் இஸ்லாம், அதான் ஒரு முஸ்லீம். ஒரு பெண்ணு தனிய வர மாட்டா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேள்விப்படுறோம், பஸ்ஸில் கற்பழிப்பு, ஓடும் ட்ரெயினில் கற்பழிப்பு, ஒரு 8 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டால். எப்படி நடந்துச்சு? உங்க வீட்டில் உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கும்போது ஏன் நடக்குது? நீங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்கல. சின்னதோ பெருசோ இன்னைக்கு தனிய வெளியில போறது சாதாரணமாயிடுச்சு. சும்மா போயிட்டே இருக்கிறான், பாட்டுக்கு அவ ஆஃபீஸுக்கு போவா, வருவா, அங்க போவா, இங்க போவா, தனியா போவா, என்ன நடந்துச்சு. ஒரு காலம் இருந்தது, டவுன்ல புடவை கடை இருக்கும், ஜவுளி கடை. உங்க ஊர்ல அப்படித்தான் இருந்திக்கும்னு நினைக்கிறேன். பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிறேன்டா ஆம்பளை தான் போவான், 10 சாரியை கொண்டாந்து பொண்டாட்ட கொட்டுவான், ஒன்றை எடு அப்படின்னு செலக்ட் பண்ணுவான். அதான் இதோ அதான் இதான், சரி இதை எடுத்துக்கிறேன், மிச்சம் 9 கொண்டை கொடுத்துட்டு எடுத்ததுக்கு காசு கொடுக்குற காலம் இருந்தது. புடவை கடையில பொம்பளை போக மாட்டா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கண்டா, ஆஜியார் காருக்குள்ள எடுக்கிறத எடுத்துட்டு எழுப்பி விடுன்னு படுத்துடுவான், அவ்வளவுதான். அங்க கடைக்காரன், தாத்தா இது உங்களுக்கு ரொம்ப மெச்சா இருக்கும், கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, சூப்பரா இருக்கு தாத்தா, இதை போட்டுக்கு வாங்க அப்படின்றான். அவன் தான் தொட்டு பார்க்கறது, அளவு பார்க்கறது, எடுத்து கொடுக்கறது. அவன் தான் சொல்லுவான், உங்க கலருக்கு சூப்பரா இருக்கு, உங்களோட அந்த அந்த உங்களோட கலர் சூப்பர் கலர் என்ன அவன் சொல்லி விட்டுருவான். அதுக்குள்ள முடிஞ்சு. இப்படியே அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு துணிச்சலா ஒரு பொம்பளை தைரியமா டவுனுக்கு போறா, மார்க்கெட் போறா, நாக்கடைக்கு போறா, டிசைன் பார்க்கறா, ஒரு ஆம்பளையோட சண்டை பிடிக்கிறா. இதெல்லாம் ஜாஹிலியத்து காலத்து பழக்கம். இது எப்ப வெளியில நடக்குதோ, அவங்க சொல்றாங்க படிச்ச பெண்களாம், அவங்களாலதான் பிரச்சனையே. எல்லாம் படிப்பறிவு இல்லாத ஆக்கள். நாங்க படிச்ச பெண்கள், எங்களுக்கு போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கதைக்க தெரியுமா? அதை மட்டும் நல்லா சொல்லிக்குவாங்க. நம்ம போவோம், நம்ம வழியை மறைச்சிக்கணுண்டா, தம்பி கொஞ்சம் விளங்குன்றது அந்த காலம். பின்னால வந்து பக்கத்துல எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, மாடி போடி அப்படின்னு. இங்கிலீஷ் நம்ம பிறக்கும் போது அமெரிக்காவில் பிறந்த மாதிரி எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அவங்களுக்கு அப்படியே வெளியிறங்கினா வாயில இங்கிலீஷ் தான் வேணும். அவங்க கூடுதலா சொல்லக்கூடிய பேச்சு சொரி. அந்த சொரிய புருஷன்கிட்ட சொன்னா குடும்பத்துல சண்டையே இருக்காது. அவனுக்கிட்ட சொரி சொல்ல மாட்டாங்க, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. ரோட்ல போறவன்கிட்ட எல்லாம் சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சாரி, இதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கை இது? ஜாஹிலியத்து காலத்து பழக்கம் அப்படியே வந்துட்டு. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது வசனத்துல சொல்றான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களை பாஜா உங்க வீட்டுல இருங்க, நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. வலா தபர்ரஜ்ன தபர்ரஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப காலத்து ஜாஹிலிய காலத்து வெளியீடுகள் போன்று நீங்கள் வெளியாக வேண்டாம். ஆரம்ப காலத்துல ஜாஹிலியத்துக்குள்ள பிள்ளைகள் வெளியால வார மாதிரி வெளியாகாதீங்க. அப்பெல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை திரும்பி பார்க்க வச்சுட்டு போவாங்க. இப்போ அதே மாதிரி போயிட்டு இருக்கிறான். அதை காட்டணும். அங்க ஒரு சாரியை வேண்டி கொடுத்தா, ஒரு சல்வார் கிட்ட வேண்டி கொடுத்தா, புது டிசைன்ல ஒன்று வந்துட்டேன்டா, இதை போட்டு ரோட்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு கால் பண்ணி சாப்பாட்டுக்கு வா, உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு அதை போட்டுட்டு ஒரு ரவுண்ட். அலங்காரங்களை கணவன் தான் ரசிக்கணும், கணவன் தான் பார்க்கணும். அதுதான் பெண்களுடைய. எனவே ஜாஹிலியத்து காலத்து பண்பாடு எப்ப பெண்கள்கிட்ட வருதோ அப்ப இந்த சமூகத்தின் கண்கள் பழுதாகுது என்ற அர்த்தம். இந்த சமூகம் அப்படியே குருடாயிரும், முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த பெண்கள் சமூகம் போனா எல்லாமே போச்சு, முடிஞ்சு, எல்லாம் புரிஞ்சு. எனவே இந்த ஜாஹிலியத்து காலத்து பழக்கம் பெற வேண்டாம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வஅகிம்ன ஸலாத் வஆதீன ஸகாத் வஅதிஅன அல்லாஹ் வ ரசூலஹு, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. பெண்களை தனியா கூப்பிட்டு சொல்றாங்களா? தொழுகை இருக்குதா நேரத்துக்கு? இன்னைக்கு பாங்கு சொல்றது 2 சிக்னல்.
ஒன்று டிவியில சவுண்டை மட் பண்றது, குறைக்கிறது, தலையில மொக்காடு போறது, அவ்வளவுதான். பாங்கு முடிஞ்சா மொக்காடு கலரும், டிவி தொடரும், தொழுகை இல்லை. தொழுகை ஆண்கள்கிட்டையும் அப்படித்தான், சிரிக்க தேவையில்லை, ஆண்களும் அப்படித்தான். பாங்கு சத்தம் கேட்டா அந்த டீ கடையில டீ அடிச்சு பாங்கு அப்படியே பார்த்தா, ஆஹா ஒரு இஸ்லாமியன் வந்திருக்காண்டா, பள்ளிக்கு போறானாக்கி வந்து பார்த்தா இல்ல சவண்ட போறடான்ட்டு டீ அடிச்சிட்டான், அவன் பள்ளி பக்கமே போறது. அப்படி ஆண்கள் இப்படி பெண்கள் தொழுகையை காணல சமூகத்தில். பள்ளி வாசல பாங்கு சொன்னா தொழணும், வயல்ல தொழு, கடல்ல தொழு, பிளைட்ல தொழு, பஸ்ல தொழு, நேரத்துக்கு தொழுகை ஆகணும். அதுல கலா கிடையாது. இன்னைக்கு சாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வீட்டுல ஒரு சோபா செட்டு வேண்டி வச்சா இடம் இருக்குதாடி அப்படின்னு கொட்டா, ஏன் தாராளமா வைக்கலான்னு இடம் கொடுப்பா. ஆனா தொலை சொன்னா முசல்லா போறதுக்கு இடம் இல்லையாம். எல்லா இடத்துலையும் பிள்ளை மூத்திரம் பேஞ்சிருக்கிறான். இதுதான் இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை. அப்போ ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா தொழ முடியும். அப்ப அவள்கிட்ட தொழுகை இருக்குதான்னு பாருங்க. அந்த சமுதாயத்தின் கண்ணுக்கு கருத்த மொழியே அதுதான் தொழுகை. சிலர் சொல்றாங்க, ஹசரத் என்ன செய்யற ஹசரத், பொண்டாட்டி தொழுறாள் இல்ல, எப்பவுல இருந்து அப்பவுல இருந்தே நான் பார்த்தா நேற்று முந்த நாளாக்கி பண்ணு கல்யாணம் கட்டினது நானும் வாதாரம் 6 நாள் தொழுவா, சரி அப்புறம் அவ்வளோதான். நம்ம ஊர்ல இருந்தா நம்மளை கண்டா தொழுகை, இல்லாட்டி இல்லை மௌலவி தொழுறாள் இல்லை மௌலவி, என்ன செய்யற மௌலவி? இதுக்கு தான் தலாக் செய்யலாம். அதுதான் உரிமையான காரணம். பொண்டாட்டி தொழுறா இல்லைண்டா அடுத்தது காலி கோடுதான். எங்கேயாவது ஒரு காலியாட்ட கேட்டு பாருங்க, என் பொண்டாட்டி தொழுறா இல்ல தலாக்கு கேட்ட ஒரு ஆம்புல சிங்கத்தை காட்டட்டும். இல்லை சுத்தும் அதில் கட்டித்தாரண்ட மாமனார் கட்டித்தரலன்னு தலாக் சொன்னவன் எல்லாம் இருக்கிறான். அதுக்கெல்லாம் கக்குஜி கட்டி தராதுக்கெல்லாம் பொண்டாட்டிய விடுறவன் இருக்கிறான். தொழல்ல அப்படிங்கிறதுக்காக விட்ட ஒரு ஆம்பளை, தொழுறான் இல்லை அப்படி என்று புருஷனுக்கு தேவையில்லைன்ற ஒரு பொம்பளைய காட்டுங்களேன். சில புருஷன் மாதிரி தொழுறான்ல, அவனோட வாழக்கூடாது. அவன் முஸ்லீம் இல்லைங்க, ஒரு காவிர கல்யாணம் கட்டின சீலம் அது. ஒரு காவிர கல்யாணம் கட்டினா ஒரு தமிழனோட ஓடி போனா பொம்பளையா ஆகும்பா. நீங்க நீங்க ஆரோட இருக்கீங்க, அதுக்காதரங்கிற காவிரோட இருக்கீங்க. உங்களோட மாப்பிள்ளையும் காவிர் தான், பட் பேரு அரபு, அவ்வளவுதான். அவர்கிட்ட தொழுகை இல்லையம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலாத். குஃபுருக்கும் ஒரு அல்லாஹ்வின் அடிமை ஈமானுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகையை விடுறதுதான். அவர்கிட்ட தொழுகை இல்லாட்டி இங்க பண்ணிருக்கிறது காவிரத்தான். அதை தலாக் பண்ண தயாராகுங்க. அந்த பெண் அப்படி வாங்க அப்ப தொழுவா, அப்படி இல்லையா விடுங்க. பொண்ணா இல்ல ஊர்ல தொழுறவ நிபந்தனை போடுங்க, மணமகள் தேவை, கண்டிப்பாக தொழுகை நிறைவேற்ற வேண்டும் போடுங்க. அன்பான கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅகிம்ன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆதீன ஸகாத், ஸகாத்தை கொடுங்க. நம்ம மாப்பிள்ளை உழைச்சிக்கிட்டு வர சொத்துக்களை எல்லாம் முதல்ல நீங்க ஸகாத்தை கொடுக்க சொன்னால் வட்டியிலிருந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலை உங்கள்கிட்ட உருவாங்க. இருக்கிறதுக்கே கணக்கு பார்த்து கொடுக்கிற நேரம் இல்லாத உருகி எடுக்கிற மனசு இங்க வளராது. எவன் சக்காத்தை இருக்கிற ஏன் சொத்துல இருந்து அள்ளி கொடுக்க தொடங்குறானோ அவன் அடுத்தவன் சொத்துல சுரண்ட நினைக்க மாட்டான். நானே வருஷம் 25,000 ரூபாய் கொடுக்குறேன், நான் ஏன் அவன் 25,000 ரூபாய்க்கு நான் ஆசைப்படணும்? நான் கொடுக்குற ஜக்காத்து காசுல அரவாசி தானே இந்த 12,000. அப்படி யோசிப்பானா இல்லையா? ஜக்காத்து கொடுங்க. பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லலாம், ஜக்காத்து கொடுங்க. அடுத்து வஅதீன அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க கட்டுப்படுங்க. அந்த கட்டுப்பாடு அது பெண்களுக்கு இருக்கும்போது அந்த சமுதாயத்தின் கண்கள் வெளிக்கும். சமுதாயத்துக்கு கண்கள் அதான் அந்த பெண்கள் தான். அந்த கண் இல்லாட்டி சமுதாயம் இல்லை. எனவே பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசியத்தாக இது ஹதீதுகள், இந்த குர்ஆன் வசனத்தை நாங்க பார்க்கலாம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் யுதஹிரகும் தத்ஹீரா. இதெல்லாம் வச்சு அல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன நாரான் தெரியுமா? உங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பெண்களை நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கிறது
நீங்க நினைக்காதீங்க என்ன இது பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுது. அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஜாஹிலியத்து காலம் மாதிரி வெளியில வராதீங்க, அப்படி தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுதிஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, உங்கள அசிங்கத்தை என்ன செய்யறதுக்கு, கலட்டி எடுக்கிறதுக்கு தான், போக்காட்டுறதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற அசிங்கத்தை இல்லாமக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிற அவதூற, உங்களை பற்றிய ஒரு தப்பெண்ணத்தை சமூகத்திலிருந்து வெளியில எடுக்கிறதுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் அழகான உடுப்பை போட்டுட்டு சும்மா அழகா நடக்கிறோம் அப்படின்ட்டு, உங்களை பற்றிய தப்பெண்ணம் தான் வெளியில போகும், உங்களுக்கு அது தெரியாது. உங்களை பற்றி தப்பெண்ணம் பாரு எப்படி போறாள், யாரை மயக்க போறாள் அப்படின்னு தான் சொல்லுவான், எவனை கைக்க போட போறாளோ அப்படின்ட்டு அப்படித்தான் சொல்லுவான். நம்ம புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பெண்ணிட்ட அந்த பண்பாடு அப்படி இருக்கணும்.